ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சனத்தில் நாம பார்க்க போற படம் ஜோ ஜார்ஜ் இயக்கத்துல ஸ்ரீநாத் பாசி, ரவீனா ரவி, லால் இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் ஆசாத்தி. இந்த ஆசாத்திங்கிறது உங்களுக்கே தெரியும். அவரோட கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள படம். மலையாளத்துல இருந்து தமிழ்ல டப்பாகி பார்த்தீங்கன்னா ஒன்றும் மலையாளத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம்ல இருக்குது, தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா சன்னெக்ஸ்ல போட்டிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கலாம், சரி ரொம்ப நாள் ஆச்சு வந்திருக்கேன், என்ன பண்றாங்க படத்துல பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்தா ஆசாத்தி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா, மினிஸ்டரோட பையன் வந்து கொல்லப்படுறாரு. இந்த கொல்லப்படுறதுக்கு வந்து குற்றவாளி யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண். உடனே சரிங்க அவங்க கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சிடாங்க. ஜெயிலில் அடைச்ச உடனே இந்த மினிஸ்டர் ஆளுங்க என்ன செய்யறாங்கன்னா அவர் கொல்றதுக்காண்டி துடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வருது. அவங்களுக்கு வந்து தூக்கத்துக்கு நான் கொடுக்கலாம் கூட்டிட்டு வரும்போது தான் தெரியுது அவங்க வந்து கர்ப்பிணின்னு சொல்லிட்டு. இந்த கர்ப்பிணி பெண்ணை வந்து தூக்கில் போட முடியாது இல்லையா? ஸோ அப்போ என்ன செய்யறாங்க, இந்த நாள் வர அவங்கள தள்ளி வச்சுறாங்க, அந்த தீர்ப்பை தள்ளி வச்சுறாங்க. இப்போ வந்து நாளும் வருது, அவங்கள வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷனோட என்ன செய்யறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரும்போது இவங்களுக்கு உறுதுணையா யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்பாவும் புருஷன் இருக்காங்க. ஆப்போசிட்ல வந்து அந்த மினிஸ்டர் என்ன சொல்றான்னா அவன் உயிரோட வந்து இருக்கவே கூடாது, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு புள்ளியோட சேர்த்து போட்டுருங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் ஒரு பக்கம் இருக்காரு. ஒரு பக்கம் இந்த புள்ளியையும் அந்த பொண்டாட்டியையும் உயிரை காப்பாற்ற புருஷன் துடிக்கிறான். ஒரு பக்கம் வந்து நம்ம பிள்ளைய கொண்டவனை வந்து கொண்டே ஆகணும்னு சொல்லிட்டு மினிஸ்டர் துடிக்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன நடந்துன்னு சொல்றத இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கும்போது தெரியுது, மிக அருமையான விறுவிறுப்பான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அப்பனுக்கும் பிள்ளைக்கும் மருமனுக்கும் உள்ள அந்த பாண்டிங் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. படம் ஓப்பன் பண்ணதுல இருந்து அவங்க ஜெயில தான் இருக்காங்க. ஏன்னா அந்த கொலை பண்றதை காமிக்கவே மாட்டாங்க, ஓப்பன் பண்ணது ஜெயில இருக்காங்க. ஜெயில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப் கூட்டிட்டு வரும்போதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாகி சூப்பரா போயிட்டு இருக்குது. அந்த புள்ளியோடைய புருஷன் நடிக்கிறவர் தான் வந்து ஸ்ரீநாத் பாசி. இந்த ஸ்ரீநாத் பாசியோட ஆக்டிங் வழக்கம் போல ரொம்ப யதார்த்தமான நடிப்புல பின்னி இருக்காப்புல சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்கும் அந்த போலீஸ்க்கு உள்ள அந்த ப்ரொடக்ஷன் சைட்ல உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா இவன் ரொம்ப கேவலமா பாக்குறது. அவர் வந்து பாத்தீங்கன்னா தன் பொண்டாட்டியை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்றது, அவரை மட்டும்தான் அலோவ் பண்ண வேண்டிய சட்டத்துல வந்து இடம் இருக்குது. ஸோ அப்போ போய் பொண்டாட்டியை பாக்குறது, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நகருது. ஆனா செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அப்படியே கலர் சேஞ்ச் ஆயிருது. எப்போ வந்து ஹாஸ்பிட்டல் பண்ணி இந்த குழந்தைய வந்து டெலிவரிக்கான வந்திருக்காங்களோ அங்க இருந்து படம் வந்து ஸ்பீட் ஆயிருதுங்க. படம் எப்படிதான் இந்த மலையாள திரையுலகம் யோசிக்குதோ தெரியல. நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி படம் எடுத்தா ஓடுமா ஓடாதான் தெரியாத காலகட்டத்துல இதுதான்டா படம், நாங்க இப்படிதான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து விறுவிறுப்பாய் போயிட்டே இருக்கு. ஒரு அருமையான என்ன சொல்றது, ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி கொண்டு போய் கடைசியில வந்து வாழ்க்கையில நம்ம யாருமே எத்தனை படம் நீங்க பார்த்துருந்தாலும் சரி யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமாக்ஸை வந்து கொண்டாந்து நிப்பாட்டி இருப்பாங்க. சான்ஸே இல்லைங்க. அந்த இடம் தான் வந்து படம் வந்து ஜெயிக்குதுங்க. மலையாளத்துல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்களா? ஏற்கனவே அவங்க வந்து லா படம், லான்னா சட்ட சம்பந்தமான படங்கள் எல்லாம் ஜெயிச்சிருவானுங்க. மலையாள சினிமால எப்படிதான் யோசிக்கிறான்னு தெரியல. ஏற்கனவே கோர்ட் ரூம் டிராமா வந்து ஒரு படமும் ஒரு வித்தியாசமா வந்து நம்மளை வியக்க வைக்கிறாங்க. வாட் த ஃபக்குன்னு சொல்றாங்களா, அந்த அளவுக்கு இருக்குது மலையாள சினிமா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு இருக்குது. கிஷ்கிந்தா காண்டம் எடுத்துருந்தா ஒரு வித்தியாசமான முயற்சி. அந்த ஆசிஃப் அலிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 6 படம் 7 படம் பார்த்தீங்கன்னா த்ரில்லர் மூவியா வருது, சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஆகுது, இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா வருது. இந்த மாதிரி படம் வந்து ஒன்னும் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல பேசப்படுது. இந்த ஆசிஃப் அலி தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து சுரேஷ் கோபியோடைய கோர்ட் ரூம் டிராமாலாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா ஜானகி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு எகேன்ஸ்டா ஒரு பொண்ணு எவ்வளவு போராடினாங்கிறத சொல்ல போறாங்க. அடுத்து வந்து அப்கமிங் மூவி அது ரிலீஸ் ஆக போகுது. இது தவிர மம்முட்டியோட கோர்ட் ரூம் டிராமாலாம் அம்மா சான்ஸே இல்லை. அது தவிர வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் இருந்துட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் இந்த மாதிரி மாத்தி வந்தாலும் இந்த ஆசாத்தி படத்துல என்னன்னா புதுசா சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், அந்த படத்தோட கிளைமாக்ஸ் உங்களால் யூகிக்கவே முடியாது. அந்த படத்தை தயவுசெய்து நீங்க பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க வேண்டிய படம். பரபரப்பா இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னடா இவன் சொன்னானே அப்படிலாம் இல்லையேன்னு நினைக்காதீங்க. நான் செகண்ட் ஹாஃப் நீங்க பொறுத்து இருந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துடைய கதை வந்து உங்களுக்கு புரிய வரும், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கடைசியில் நீங்க சிரிக்காம அந்த படத்தை வந்து நீங்க வெளியில போக மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு த்ரில்லர் மூவியை வந்து இந்த படம் கொடுத்துருக்கு ஆசாத்தி. வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீநாத் அலப்பரா பண்ணியிருக்காப்ல, சூப்பரா பண்ணியிருக்காப்ல. நான் யாரை பத்தி சொல்றேன்னு தெரியும், மஞ்சள் பாய்ஸ்ல குழிக்குள்ள விழுந்துருவார் இல்லையா, கடைசியில வந்து போராடி எடுப்பாங்க இல்லையா, உள்ளக்குள்ள வந்து குழிக்குள்ள இருந்துட்டு வெளியே எடுப்பாங்கல்ல, அவர் தான் அந்த நம்ம ஸ்ரீநாத். அவருடைய படங்கள் எல்லாமே வித்தியாசமா இருந்தாலும் இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு, சரியான பேரு. அப்படி ஒரு யதார்த்தமான படம், ஒரு சின்ன பட்ஜெட் படம் மாதிரி எனக்கு தெரியாது. ரொம்ப அழகா நைட் எஃபெக்ட்ல எல்லாம் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. நம்ம லாலை வந்து நம்ம சொல்லி ஆகணும். லால் பாத்தீங்கன்னா ஒரு அப்பா ரோல், அப்பாட்டி ஒரு சீன் வருங்க. ஒரு சீன் யாரோடனா அந்த அரசியல்வாதிகளுடைய குரூப்போட ஒரு சீன் வரும். அந்த இடத்துல வேட்டியை தூக்கிட்டு நிப்பாப்புல, சான்ஸே இல்லைங்க. அப்படியே
சிங்கனண்டா மாதிரி நிக்கிறாள் அந்த லால். அந்த அளவுக்கு வந்து பார்த்தேன் ஏதாச்சும் நான் வந்து தியேட்டர்ல இந்த படத்தை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த டீமுக்கு வந்து தமிழ்நாட்டு மேல நம்பிக்கை இல்லை. கேரளாவில் ஓடு நம்பினாங்க, தமிழ்நாட்டு மேல நம்பிக்கை இல்லை போல. இந்த படத்துல பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்க தெரியல. அப்படி சைலண்டா போயிடுச்சுங்க. நானே ஓடிடியில தான் பார்த்தேன். ஆனா எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். கிளைமாக்ஸை வந்து நான் வந்து ரிவீலே பண்ண முடியாது. நீங்க கிளைமாக்ஸ் என்னன்னு தெரிஞ்சீங்கன்னா நீங்களும் தயவுசெய்து யார்ட்டையுமே சொல்லாதே. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சன்நெக்ஸ்ல தமிழ்ல இருக்குது. நீங்க மலையாளத்துல பார்க்கணும்னு நினைச்சா அமேசான் பிரைம்ல 2 ஓடிடிலையும் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். படத்துக்கு என்னுடைய மார்க் பண்ணா 10க்கு நான் 8.2 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த விமர்சனம் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.